பாலமுருகன் கோவில் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உயர்ந்தவர் தாழ்வதும் தாழ்ந்தவர் உயர்வதும் நடைபெறக்கூடியது தான் இந்த உலகத்தின் இயற்கை. இது போல மிக சிறப்பாக இருந்த ஆலயங்கள் சிலது பொலிவிழந்து சிதைவிற்கு உள்ளாவதும் மீண்டும் சில பெருமக்களால் பழைய பொலிவை விட சிறந்துயர்வதும் உண்டு. அப்படிப்பட்ட உயர்வு தாழ்விற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதுதான் இந்த ரத்னகிரி பாலமுருகன் ஆலயம். அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி வேலூர் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் இருக்கிறதுங்க. இந்த கோவிலில் உள்ள தெய்வீக சக்தி 3 வடிவங்களில் அதன் ஆசீர்வாதங்களையும் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 சந்நிதியில் முருகன் சிலை வடிவில் அமைந்திருப்பது, 2 குரு சுவாமி பாலமுருகன் அடிமை வடிவத்தில் இருப்பது, 3 பக்தர்கள் வடிவிலும் இருப்பது. இதோட தலவரலாறு பத்தியும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது முதுமொழி. இவ்வாறு முற்காலத்தில் இங்குள்ள குன்றில் முருகன் கோயில் இருந்ததுங்க. சரியான வசதி இல்லாததால் சுவாமிக்கு முறையான பூஜை எதுவும் நடக்கவில்லை. ஒரு சமயம் இக்கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் அர்ச்சகரிடம் சுவாமிக்கு தீபாராதனை காட்டும்படி கேட்டார். அர்ச்சகர் கற்பூரம் இல்லை என்றிருக்கிறார். சரி, பக்தியாவது ஏற்றி வைக்கும்படி கேட்டார் பக்தர். பக்தியும் இல்லை என்றார் அர்ச்சகர். பரிதாப நிலையில் இருக்கும் கோயிலை நினைத்து வருந்திய பக்தர், தீபாராதனை கூட செய்யப்படாத முருகனுக்கு கோவில் தேவைதானா என்று சிந்தித்தார். உடன் அவரது மனதில் முருகன் பிரசன்னமாக தோன்றவே மயக்கமானார் பக்தர். இதை கண்ட அர்ச்சகர் ஆட்களை அழைத்து வர மலையடிவாரத்திற்கு சென்றார். இதனிடையே எழுந்த பக்தர் மணலில் இருந்த இந்த முருகன் என்னை ஆட்கொண்டு விட்டான் என்று இன்று முதல் எனக்கு கோயில் திருப்பணி தவிர வேறு சிந்தனை எனக்கு இல்லை அப்படின்னு மணலில் எழுதி வைத்துவிட்டு அமர்ந்து விட்டாருங்க. அதன் பின்பு அவர் யாரிடமும் பேசவும் இல்லை. பிற்காலத்தில் இந்த குன்றிலேயே முருகனுக்கு தனி கோயில் கட்டப்பட்டது. அந்த பக்தர் தாங்க சுவாமி பாலமுருகன் அடிமை. இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா கூட சுவாமி பாலமுருகன் அடிமை ஐயா அவர்களை நீங்கள் நேரிலேயே கூட தரிசிக்கலாம். இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறுங்க. தல பெருமை பத்தி பார்க்கணும்னா, இத்தலத்து முருகனுக்கு பூஜையின் போது மலர்கள், நைவேத்தியம், தீபாராதனை, பூஜை செய்யும் அர்ச்சகர் என அனைத்தும் 6 என்ற எண்ணிக்கையில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பு. ஐப்பசி பௌர்ணமியில் சிவனுக்குத்தான் அன்னத்தால் அபிஷேகம் செய்வர். ஆனால் இங்கு முருகனுக்கும் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. முருகன் சிவனிலிருந்து தோன்றியவர் என்பதால் சிவ அம்சமாகிறார்.
தைப்பூசம் வந்ததையா தைப்பூசம் வந்ததையா தரையெல்லாம் மேகம் வந்து நீராட்டும்